Hi, this is Dinesh. இந்த டைம் ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர்ஸ் 2019 கேட்ட கேஷ்லெட் டிஐ கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போய்ட்றேன். காலேஜ் ஏல வந்து ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் டாக்டர்ஸ் அண்ட் மேல் டாக்டர்ஸ் அண்ட் மேல் இன்ஜினியர்ஸ் இஸ் 2:5 and the difference between them is 280. Total number of female doctors and female engineers is 300. So, number of male engineers is 30 more than that of female engineers. இதில் என்ன நான் சொல்லியிருக்காங்க பாருங்க, மேல் டாக்டர்ஸ் இருக்கு, மேல் இன்ஜினியர்ஸ் இருக்கு, ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்கு, ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் இருக்கு. பாருங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு போட்டுட்டேன், மேல் ஃபீமேல் எம்எஃப்னு போட்டுட்டேன். மேல் டாக்டர்ஸ் இஸ் டு மேல் இன்ஜினியர்ஸ் 12:5. இது ஏ, காலேஜ் ஏ. And the difference between them is 280. So 7 ratio is equal to 280. 7 into 4 are 28. So 12 into 4 are 360. 12 into 4 are 480. 480 into is to 200. So இவங்களது என்ன வரும்? 480 is to 200. Then total number of female doctors and female engineers is 300. And number of male engineers is 30 more than that of female engineers. Total of female doctors, female engineers 300 சொல்லிட்டாங்க. And the number of male engineers is 30 more than of female engineers. So இங்க என்ன வரும்? இங்க 170 வரும். So இங்க என்ன வரும்? 300 minus 170 130 வரும். இதுதான் ஏ, காலேஜ் ஏல இருக்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் காலேஜ் பி, sum of number of male doctors and female engineers is equal to number of female doctors and female engineers. Female illa male. Male doctors and male engineers is equal to female doctors and female engineers in college A. So என்ன சொல்லிருக்காங்க, காலேஜ் B ஓட male doctors and male engineers is equal to காலேஜ் A ஓட female doctors and female engineers. So இது வந்து 300. So இந்த ரேஷியோ வந்து 300. Next, ratio of male doctors and male engineers together and female doctors and female engineers together is 6:7. இப்போ பாருங்க, male doctors male engineers வந்து 300 சொல்லிட்டோம். So வந்து 6 ratio, then 6 into 5 are, so 7 into 5 are, so female doctors female engineers வந்து 350 பேர் இருக்காங்க, male doctors and male engineers வந்து 300 பேர் இருக்காங்க. Then ratio of female doctors and female engineers is 2:3. Ratio of female doctors to female engineers வந்து 2:3. So 5 ratio is equal to 350. Then 2 ratio is equal to 140. 3 ratio is equal to 210. So இங்கே 140 டாக்டர்ஸ் இருக்காங்க லேடிஸ், இங்கே வந்து 210 ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. Then last one, number of male doctors in college B is 1/3 of the number of male engineers in college C. So நம்ம college C கண்டுபிடிச்சதான் college B ஓட males doctors and engineers கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, male engineers வந்து 3 ரேஷியோனா இங்க male doctors வந்து 1 ரேஷியோ. Next one, college C, male engineers is 1.5 times the number of female doctors. Male engineers is 1.5 times the number of female doctors. So 1 is to 1.5, 3 is to 2. So male engineers to female doctors வந்து 3 is to 2. அப்புறம் the sum of number of female doctors and female engineers is 550. Number of female engineers is 70 more than the female doctors. So 550 minus 70, 480. 2x is equal to 480. X is equal to 240. So ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்து 240, ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் வந்து 310. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா 550 வந்துடும். இவங்க வந்து 240, இவங்க வந்து 310. 2 ratio 240. So 3 ratio is equal to 360. அப்புறம் இங்கே 1 ratio is equal to 120. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஒன்றும் இங்கே வந்து மேல் டாக்டர்ஸ் அண்ட் மேல் இன்ஜினியர்ஸ் பியில் வந்து 300 சொல்லிட்டாங்க, இங்கே 120னா அப்போ இங்கே 180. ஸோ நெக்ஸ்ட் இது மட்டும் கண்டுபிடிக்கணும். கடைசியாக கொடுத்துட்டாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் டாக்டர்ஸ் அண்ட் மேல் இன்ஜினியர்ஸ் இஸ் 760. மேல் டாக்டர்ஸ் மேல் இன்ஜினியர்ஸ் 360. ஸோ மேல் டாக்டர்ஸ் 400. நான் இதை அழகாக உங்களுக்கு புரியறதுக்காக டேபிள் போட்டு பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க.
டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மேல் ஃபீமேல் இவங்களோட டோட்டல், மேல் ஃபீமேல் இவங்களோட டோட்டல் ஃபுல்லாகவே கரெக்டாக அழகாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின்ஸ்குள்ளே போய்ட்றேன். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் டுகெதர் இன் காலேஜ் பி டு தட் ஆஃப் காலேஜ் சி? ஸோ மேல் அண்ட் ஃபீமேலோட காலேஜ் பியும் காலேஜ் சியும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டாக்டர்ஸ் மேல் காலேஜ் பி அண்ட் ஃபீமேல் காலேஜ் பி எவ்வளோ? டாக்டர்ஸ் 260. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரேஷியோஸ் பாருங்கள், 12, 13, 14, 23, 19 இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே நான் 13 அடிச்சுட்டு போயிட்டே வந்துடுவேன். எதுக்கும் போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மேல் அண்ட் ஃபீமேல் சியில் வந்து 400, 240, 640. ஸோ 260 into 640, 26, 64, 32, 13:32. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் இன் ஆல் காலேஜஸ் ஏபிசி? ஃபுல்லாகவே கேட்டாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் அதான் இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான். 670 ப்ளஸ் 390, 370, 600, 760. 670 ப்ளஸ் 760, 1300 and 1430. Answer 1430. Next, in another college D level D புதுசா காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. Total number of males females is 640. Dன்னு ஒரு காலேஜ் புதுசா கொண்டு வந்துட்டாங்க. Total number of females வந்து 640. Out of which 25% are doctors. Females தான், females 25% doctors. So engineers வந்து 75%. 1:3. 1:3. Total 640. So 160, 480. And number of male doctors in college D is 12.5% more than that in college C. So இங்க மேல் டாக்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? Cல 400 இருக்காங்க. இதுல இருந்து 12.5% அதிகம். 12.5% means 8:9. So 400 means இங்க வந்து 450 வரும். Then what is the total number of doctors in college D? 450 plus 160, 610. Answer 610. Next, what is the average number of female doctors in college A, B and C? Average number கேக்குறாங்க. பாருங்க, நான் பிளஸ்ல பண்ண மாட்டேன். 140, 240 டிஃபரன்ஸ் என்ன? காமன் டிஃபரன்ஸ் 190. So 190, 130 காமன் டிஃபரன்ஸ் என்ன? 160. Answer 160. Female doctors and engineers in college C is approximately what percentage less than male doctors and engineers in college A? Female doctors 240, female engineers 310, so 550. 550 is how much less than male doctors? 480, male engineers 200, 680. 550 divided by 680 into 100 is approximately what percentage less than தான் கேக்குறாங்க. நான் அப்படியே 5 நே போட்டேன். 5 minus 68 எவ்வளவு இருக்கு? 13. so 13 இருக்கணும். then திருப்பி இத 17, 25 அடிக்கிறேன். 25, 300, 325. 325 divided by 17. so அப்போ 323 means 19% வரும். so 19.0 அதுல வரும். அப்போ 19% இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இது RBI கிரேட் பியில் கேட்ட கொஷின் லாஸ்ட் இயர்.